இதன்யா இப்போ போன மாசம்லாம் நிறைய மழை பெஞ்சது இல்ல, ஒருவேளை இந்த மழை இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த குறள்ல நம்ம படிச்சு அதனோட அர்த்தத்து மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வான் சிறப்பு அதிகாரத்துல வர 3வது குறள். நான் ஒரு வாட்டி படிச்சு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம சேர்ந்து படிக்கலாம், சரியா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி. இப்ப சேர்ந்து படிக்கலாமா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி. அப்போ இந்த குறள் மூலமா நமக்கு திருவள்ளுவர் சொல்ற அர்த்தம், விண்ணின்று பொய்ப்பின், அதாவது மழை ஒருவேளை பெய்யாம போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட 3/4 வாசி நீரால அமைஞ்சது. அவ்வளோ பெரிய கடல் இருக்கு. ஆனா மழை பெய்யல அப்படின்னா மனுஷனை வாட்டுறது என்னவா தெரியுமா இருக்கும்? யாரோலாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க, மனுஷனுக்குள்ளரையே அந்த கொடுமை வந்துடும். என்னன்னா அந்த கொடுமைக்கு பேர் தான் பசி. ஏன் மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியுமா? விளைச்சல் பண்ண முடியுமா? எதுவுமே விளையாது. எதுவுமே விளையலங்கும் போது உணவு உற்பத்தி செய்ய முடியுமா? சாப்பாடு கிடைக்குமா? நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ நம்ம சாப்பிடலன்னா நமக்கு வரக்கூடியதுதான் பசி. இப்ப பசி வந்தா நம்மளால எவ்வளவு நாள் பொத்துக்க முடியும்? ஒரு நாள் பசியோட இருப்போமா? 2 நாள்? நமக்கு இப்ப 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கிறதுனால பசி நமக்கு என்ன பண்ணுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மழையே இல்லாம சாப்பாடே உருவாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகத்துல பசிதான் ஆளும், பசிதான் ஒரு மனுஷனை கொல்லும். அதுதான் இந்த திருக்குறள் நமக்கு விளக்குது. இயற்கையோட ஒரு சுழற்சி அது நின்று போச்சுன்னா அது கடைசியில பாதிக்கிறது மனுஷனோட வாழ்க்கைய. சரியா சொல்லணும்னா மழை இயற்கையோட அழகான விஷயம் மட்டும் கிடையாது, இந்த மனுஷ வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பும். எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சி இருக்கட்டும், எவ்வளோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கட்டும், மழை இல்லைன்னு வச்சுக்கேன், கடைசியில இந்த உலகத்துல மனுஷனை ஆள போறது பசிதான். மனுஷன் மட்டும் இல்லை இந்த உலகத்துல உயிர். இந்த உலகத்துல நிறைய உயிர்கள் இருக்கு. இந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் வளமும் வாழ்க்கையும் தேவைன்னா அதுக்கு மழை முக்கியம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி. மீண்டும் அடுத்த திருக்குறளோடு உங்களை சந்திப்பது நானும் ரிதன்யாவும். நன்றி, வணக்கம்.